guys, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா சிவலிங்கத்தை ஸ்டோரி பார்க்க போறோம். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு பூசாரி வந்து ஒரு சின்ன சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றாரு. டெய்லியும் வந்துட்டு அப்புறம் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு அண்டர் வந்து எனக்கு இதுதான் இருக்கு பிரசாதமா அப்படின்னு சொல்லி சிவனுக்கு வந்து வச்சுட்டு போறாரு. பூசாரி காலையில வந்து பாக்குறாரு, என்னன்னா இது இப்படி கறி வச்சது, ஏதாவது மாமிசம் வச்சது, ஏதாவது அனிமல்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா பூஜை பண்றாரு. பூஜை பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு 5 நாள் நடக்குது. இந்த பூசாரி பாக்குறாரு, என்னன்னா இது 5 நாளா நடந்துட்டு இருக்கு. சரி 6வது நாள் பூசாரி வந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. அப்போ அந்த அண்டர் அதே டைம்ல வந்து மாமிசத்தை வைக்கிறான். அப்போ அந்த பூசாரி ஏந்து வந்து கோவம் அடிவாரு. வந்து அடிக்க வருவாரு. அந்த அண்டரை அடிக்க வரும்போது சிவன் நேரில் வருவாரு. எதுக்கு அவனை அடிக்கிற, என் சிவன் பக்தனை எதுக்கு அடிக்கிற? அப்புறம் அந்த பூசாரி சொல்லுவாரு, அவரு உனக்கு மாமிசம் வச்சுட்டே இருக்காருல்ல, அதனால தான் அடிக்கிறேன்னு. சிவன் சொல்லுவான், அவன் எனக்கு மாமிசம் வைக்கல, அவன்கிட்ட இருக்கிறது இதுதான், அதனால பூஜை பண்ணி அவன் பிரசாதமா இது வைக்கிறான், அது எதுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்றாரு சிவன் வந்து. அப்புறம் வந்து அவ்வளோதான் கைஸ், இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.